சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. யாராச்சும் வந்து எங்க அம்மாவை காப்பாத்துங்களேன். நள்ளிரவில் வீட்டுக்கு வந்த கணவர் விடியற் காலையில் மனைவி செய்த விபரீதம். கண்ணீரில் தவிக்கும் 2 குழந்தைகள். கள்ளக்குறிச்சியில் அரங்கேறிய சோகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது சிறுபத்தூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி. 32 வயதான இவர் லாரி டிரைவராக வேலை செய்து வருகிறார். ராமசாமிக்கு திருமணம் வயது நெருங்கிய நிலையில் அவருக்கு வரன் பார்க்கப்பட்டு வந்தது. அதன்படி ராமசாமிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த அன்னபூரணி என்ற பெண்ணுக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். லாரி டிரைவராக வேலை செய்யும் ராமசாமி அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியூர் வேலைக்கு சென்றிருந்த ராமசாமி கடந்த 23ஆம் தேதி இரவு வீட்டிற்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்த நாள் காலை இவர்களுடைய மூத்த மகன் தூங்கி எழுந்ததும் தனது தாயின் படுக்கை அறைக்கு சென்று இருக்கிறார். அப்போது வீட்டுக்குள் இருந்த அன்னபூரணி அங்கிருந்த மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவரது மகன் கத்தி கூச்சலிட்டு கொண்டே வெளியே ஓடி வந்தார். சிறுவனின் சத்தம் கேட்டதும் பதறிப்போன ஊர் மக்கள் உடனடியாக வீட்டுக்குள் சென்று நடந்த விஷயங்களை கேட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் யாருக்கும் எதுவும் தெரியாததால் இச்சம்பவம் குறித்து சின்னசேலம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த அன்னபூரணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே அன்னபூரணி உடலை எடுத்துச் செல்லும் போது அங்கிருந்த உறவினர்கள் அவரை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியதா. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அன்னபூரணி தற்கொலை செய்து கொண்ட காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிர் இழந்த அன்னபூரணிக்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என இவர்களுடைய சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். சம்பவத்தன்று கணவர் ராமசாமி வெளியூரில் இருந்து வீட்டிற்கு வந்த நிலையில் அடுத்த நாள் காலை அன்னபூரணி தற்கொலை செய்து கொண்டது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனிடையே அன்னபூரணி தற்கொலைதான் செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து அவரது கணவர் ராமசாமியிடம் விசாரித்து வருகின்றனர். தற்போது திருமணம் ஆன பெண் ஒருவர் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.